ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/6/1969. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். படிப்பினை அளிப்பதற்கான சொரூபம். தன்னுடைய சொரூபத்தின் மூலம் படிப்பினை அளிப்பது. தந்தை யாரை பார்த்து கொண்டிருக்கிறாங்க? குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்று முரளியில என்ன கேட்டீங்க? நீங்கள் அனைவரும் யாரை நினைவு செய்கிறீங்க? தந்தை, ஆசிரியர், சத்குருவை நினைவு செய்கிறோம். பாப்தாதாவும் குழந்தைகளை மட்டும் அல்லாமல் 3 சம்பந்தங்களிலிருந்து 3 ரூபத்தில் பார்க்குறாங்க. அனைவருமே குழந்தைகள் தான். இருந்தாலும் ஆசிரியர் ரூபத்தில் என்ன பார்க்குறாங்க? வரிசை கிரமமாக மாணவர்களை பார்க்குறாங்க. மேலும் குரு ரூபத்தில் யாரை பார்க்குறாங்க தெரியுமா? வரிசை கிரமமாக பின்பற்றக்கூடியவர்களை பார்க்குறாங்க. யார் பின்பற்றி இருக்கிறாங்க மற்றும் யார் இப்பொழுது பின்பற்ற போகிறவர்கள் ஆகிய இந்த 2 தரப்பினரையும் காண்கிறாங்க. முக்கியமாக எதை பின்பற்றணும்? குரு ரூபத்தில் என்ன படிப்பினை அளிக்கிறாங்களோ அதில் முக்கியமாக எதை பின்பற்றணும்? குரு ரூபத்தில் உரைத்த முக்கிய பின்பற்றுதலுக்கான விஷயம் எது? நினைவு யாத்திரை. நினைவு யாத்திரை என்பது ஒரு சாதனம். ஆனால் அதை கூட எதற்காக செய்விக்கிறாங்க? பிறருக்கு சத்கதி அளிப்பதற்காக. முதல்ல நான் என்ன பின்பற்றணும்? நினைவு யாத்திரை கூட எதற்காக கற்பிக்கப்படுது? அசரீரி, நிராகாரி, பற்றற்றவர் ஆகுவது ஆகிய இவையே குரு ரூபத்தில் பின்பற்ற வேண்டிய முக்கியமான படிப்பினையாகும். நினைவு யாத்திரை கூட சாக்காரத்தில் இருந்த போதிலும் நிராகாரியாக, பற்றற்றவராக மற்றும் அசரீரியாக ஆவதற்காகவே செய்கிறீங்க. எப்பொழுது அசரீரி ஆவீர்களோ அப்பொழுதே குருவோடு இணைந்து செல்ல முடியும். முக்கியமான ரூபத்தில் இதையே பின்பற்றி கொண்டிருக்கீங்க. மேலும் பின்பற்றணும். ஆசிரியர் ரூபத்தினுடைய நடிப்பு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்குதா அல்லது முடிவடைந்து விட்டதா? திருப்புதல் பாடத்தை ஆசிரியர் செய்வித்து கொண்டிருக்கின்றாரா அல்லது தனக்குத்தானே செய்து கொண்டிருக்கிறீர்களா? அவரது உதவி இருக்கின்றது இல்லையா? கல்வி கற்பிப்பு இல்லை, ஆனால் உதவி செய்கின்றார். திருப்புதல் படிப்பிற்காக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்படுது. இதையே வீட்டு பாடம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் ஆசிரியருடன் தொடர்பு இருக்கும். உடன் இருப்பதில்லை, ஆனால் தொடர்பு மட்டும் இருக்கும். இறுதி தேர்வு வரை தொடர்பு இருக்கும். திருப்புதல் பாடத்திற்காக ஆசிரியர் ஒவ்வொரு நேரமும் கூடவே இருப்பது கிடையாது. ஆகையினால இப்பொழுது ஆசிரியர் தொலைவில் இருந்தபடியே மேற்பார்வை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்திலாவது ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் கற்பிக்கும் காலத்தில் எவ்வாறு உடன் இருந்தாரோ அதே மாதிரி இப்பொழுது உடன் இருப்பது இல்லை. திருப்புதல் பாடத்தில் யார் யார் எவ்வளவு சக்தியோடு, எவ்வளவு முயற்சியுடன், ஊக்கம் உற்சாகத்துடன் பாடத்தை பயின்று கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்பொழுது மேலிருந்தபடியே நல்ல முறையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேலிருந்து காண்பதற்கு காட்சி எவ்வளவு நன்றாக தெரியுது. எவ்வாறு இங்கு மேலே, அதாவது கதியில் அமர்ந்து பார்ப்பதற்கும் கீழே அமர்ந்து பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எவரேனும் இதைவிட மேலே அமர்ந்து பார்த்தால் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? புத்தி பலத்தின் மூலம் உணர முடியும். என்ன அனுபவம் ஆகுது? இன்று அனுபவம் சொல்றாங்க. அனுபவத்தை கேட்பது மற்றும் சொல்வது என்பது பரம்பரையாக இருந்து வரும் வழக்கமாகும். ஆகவே வதனத்தில் இருந்து கொண்டு என்ன அனுபவம் செய்கிறாங்க? வதனத்தில் இருந்த போதிலும் ஆசிரியருங்கிற தொடர்பு இருக்கிற காரணத்தினால சிலர் மிகுந்த அலௌகீக தன்மையோடு பாடத்தை திரும்ப பயின்று கொண்டு இருக்கிறாங்க. சிலர் நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறாங்க. சிலர் நேரத்தை வெற்றிகரமானதாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க.
நேரத்தை இழந்து கொண்டு இருப்பவர்களை பார்க்கும்போது என்ன ஏற்படுது தெரியுமா? கருணை வருது. இருந்தாலும் கருணையின் கூடவே சம்பந்தமும் இருக்குது. பிறகு இப்பொழுதே பாபாவிடம் அனுமதி பெற்று சாக்கார உருவில் சென்று அவர்களுக்கு கவனத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த உள்ளம் விரும்புது. ஆனால் சாக்கார உருவத்தின் நடிப்பு முடிவடைந்து விட்டதே. ஆகவே தொலைவில் இருந்து கொண்டே சக்தி அளிக்கிறார். பாபா எவ்வாறு சாக்காரத்தில் சிவப்பு கொடி காண்பிக்கிறார் இல்லையா? அதே மாதிரி வரந்தில் இருந்தும் காண்பிக்கிறார். இருந்தாலும் அவ்வியக்த ரசனையை, அவ்வியக்த உதவியை மிக சிலரே அடையிறாங்க அப்படிங்கிறது காணப்படுது. எந்த ஒரு வழியை பின்பற்றும் பொழுதும் தடைகள் வருது. அந்த தடைகளை கடப்பதற்காக முக்கியமாக என்ன சக்தி வேண்டும்? சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மைக்கு முன்னர் என்ன சக்தி வேண்டும்? தடை ஏற்படுத்துவது எது? மாயை. தடைகளை எதிர்கொண்டு வெல்வதற்காக முதல்ல பகுத்தறியும் சக்தி தேவை, பிறகு நிர்ணயிக்கும் சக்தி தேவை அப்படின்னு முன்னரே கூறப்பட்டிருக்குது இல்லையா? இது மாயையா அல்லது யதார்த்தமா? லாபமா அல்லது நஷ்டமா? அல்பகால பிராப்தியா அல்லது சதா கால பிராப்தியா அப்படின்னு நிர்ணயம் செய்யணும். நிர்ணயம் செய்த பிறகே சகிப்புத்தன்மையை தாரணை செய்ய முடியும். முதல்ல பகுத்தறியணும், பின்னாடி நிர்ணயம் செய்யணும். யாருடைய நிர்ணய சக்தி கூர்மையாக இருக்குதோ அவங்க ஒருபொழுதும் தோல்வி அடைய மாட்டாங்க. தோல்வியிலிருந்து தப்பிப்பதற்காக தனது நிர்ணய சக்தி மற்றும் பகுத்தறியும் சக்தியை அதிகரிக்கணும். நிர்ணய சக்தியை அதிகரிப்பதற்காக என்ன முயற்சி செய்யணும்? உடனே நினைவு யாத்திரை என்று நீங்கள் சொல்லிவிடுகிறீர்கள். ஆனால் நினைவு யாத்திரைக்கும் பலம் கொடுக்கக்கூடிய ஞானம், அதாவது அறிவு எது என்பதும் தெளிவாக புத்தியில் இருக்கும். மொத்தமாக புத்தியில் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மொத்தத்தில் ஆங்காங்கு குறை ஏற்பட்டுடுது. பள்ளியில் சில குழந்தைகள் ஒருவரை ஒருவர் காப்பியடித்து மொத்த கூட்டு எண்ணை காண்பித்து விடுவர். ஆனால் மொத்த கூட்டு எண் எவ்வாறு கணக்கிடப்பட்டது என ஆசிரியர் கேட்டால் குழம்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் மொத்தமாக நினைவு யாத்திரை என்று சொல்லிவிடுகிறீர்கள். ஆனால் அந்த மொத்தத்தை எந்த விதத்தில் ஏற்படுத்த இயலும் அப்படிங்கிறதையும் அறிஞ்சிருக்கணும். நிர்ணய சக்தியை அதிகரிப்பதற்காக முக்கியமாக எந்த விஷயத்தின் அவசியம் இருக்குது? விசார் சாகர் மந்தன். விசார் சாகர் மந்தன் அதாவது எண்ணங்கள் அப்படிங்கிற கடலை கடைதல். செய்து செய்து கடலிலேயே மூழ்கிவிட்டால் என்ன செய்வது? சிலர் விசார் சாகர் மந்தன் செய்வதற்காக அமர்றாங்க. ஆனால் ஒரு சில அலைகள் தன்னுடன் இழுத்து சென்று விடுது. எப்படி சரீரத்தின் ஏதாவது ஒரு ஸ்தூலமான சக்தி குறையும் பொழுது சக்தி நிறைந்த உணவு அளிக்கப்படுது. அதே மாதிரி நிர்ணய சக்தியை அதிகரிப்பதற்காக அசரீரி, நிராகாரி மற்றும் கர்மத்தில் பற்றற்ற நிலை என்ற இந்த முக்கியமான உணவளிக்க வேண்டும். இவை பற்றி முன்பே சொல்லப்பட்டிருக்குது. நிராகாரி மற்றும் அசரீரி நிலை புத்தி வரையில் இருக்குது. ஆனால் கர்மத்திலிருந்து பற்றற்றவராக இருக்கணும். மேலும் கர்மம் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும். அந்த ஒவ்வொரு கர்மத்தையும் பார்த்து மக்கள் இது தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது, இது லௌகீகமானது அல்ல, அலௌகீகமானதாக இருக்குதுன்னு உணர்வாங்க. ஆகையினால நிர்ணய சக்தியை அதிகரிப்பதற்காக இது மிகவும் அவசியமானதாக இருக்குது. எந்த அளவு இந்த விஷயங்களை தாரணை செய்வீங்களோ அந்த அளவே தடைகளை கூட அழிக்க முடியும். மேலும் சிருஷ்டியில வரப்போகும் தடையில இருந்தும் தப்பிக்க முடியும். படிப்பினையோ அதிகமாக கிடைக்குது. ஆனால் இப்பொழுது என்ன செய்யணும்? படிக்கும் பாடத்தின் சொரூபமாகணும். கல்வியும் உங்களது சொரூபமும் வெவ்வேறாக இருக்கக்கூடாது. உங்களுடைய சொரூபமே பிறருக்கும் படிப்பினையை அளிக்க வல்லதாக இருக்கணும். சொரூபத்தின் மூலம் கல்வி பிறருக்கும் புகட்டப்படுது. சில விஷயங்களுக்கு வார்த்தைகளால் படிப்பினை அளிக்கப்படுறது கிடையாது.
ஆனால் தன்னுடைய சொரூபத்தினால் பாடத்தின் படிப்பினை அளிக்கப்படுது. ஆகையினால இப்பொழுது படிப்பினையின் சொரூபமாகி தனது சொரூபத்தின் மூலம் படிப்பினை அளிக்கணும். ஞானம் அதிகமாக கிடைச்சிருக்கு, கல்வி நிறைவடைந்து விட்டது இல்லையா? ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா, இப்பொழுது பாப்தாதா வேறு ஒரு உடல்ல வராங்க. எப்படி சாக்கார ரூபத்தின் மூலம் முரளி சொன்னாங்களோ அதே மாதிரி ஏன் நடத்தக்கூடாது? முன்பு போல முரளி நடத்த இயலாதா என்ன? ஏன் மொழி மாறுது? ஏன் கூறும் விதம் மாறியது? போன்ற கேள்விகள் அநேகருக்கு எழுது. உங்களால் சொற்பொழிவு ஆற்ற இயலுது அப்படின்னா பாப்தாதாவுக்கு எந்த உடல் மூலமும் முரளியை வழங்குவது கடினமானதாக இருக்குமா? ஆனால் ஏன் அவ்வாறு நடைபெறுவது இல்லை? சிலர் தமது கருத்துக்களை தெரிவித்தாங்க. எந்த உடல் மூலம் கற்பிப்பதற்கான நடிப்பு இருந்ததோ அந்த கல்வி முறை முடிவடைஞ்சிருச்சு. இப்பொழுது கல்வி கற்பிப்பதற்காக வர்றதில்லை, கற்றுத்தரப்பட்ட கல்வி அந்த உடல் மூலமாக முற்று பெற்றுடுச்சு. இப்பொழுது வருவது சந்திப்பதற்காக, மகிழ்விப்பதற்காகத்தான். முக்கியமான விஷயங்கள் வேறு என்ன இருக்கு? அசரீரி கர்மாதித்த நிலையை அடைந்து என்ன செஞ்சாங்க? ஒரு நொடி பொழுதில் பறவையாகி பறந்துட்டாங்க. சாக்கார சரீரத்தில் இருந்து ஒரு நொடியில் பறந்துட்டாங்க இல்லையா? ஆகவே இப்பொழுது படிப்பு முடிவடைஞ்சிருச்சு. உடன் அழைத்து செல்லும் ஒரு காரியம் மட்டுமே மீதம் இருக்குது. ஆகையினால இப்பொழுது சந்திப்பதற்காக, அவ்யக்த படிப்பனையால மகிழ்விப்பதற்காக மற்றும் பறக்க வைப்பதற்காக மட்டுமே வராங்க. படிப்பினுடைய விஷயங்கள் இப்பொழுது கற்பிப்பதன் ரூபத்தில் நடைபெறாது. இப்பொழுது திரும்ப பயிலும், அதாவது ரிவைஸ் கோர்ஸ் சமயம் நடைபெற்று கொண்டிருக்கு. இருந்தாலும் எவ்வளவு கால அவகாசத்தில் திரும்ப படித்து முடிப்பீங்க? எவ்வளவு காலம் வரை பாடத்தை முடிப்பீங்க? எதுவரை திரும்ப பயில்வது? எவ்வளவு கால அவகாசம் இப்பொழுது தேவை அப்படிங்கிறதை இப்பொழுது அனைவரும் நிர்ணயம் செய்யணும். சாக்கார உடல்ல இருந்தவருடைய ஒவ்வொரு கருமம் ஒவ்வொரு ஸ்திதியோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த லட்சியம் வைத்து தன்னை சோதிச்சு பாருங்க. எதுவரை பயிலணும் அப்படிங்கிறது பிறகு தெரிய வரும். எப்படி தன்னை ஆராய்ந்து அறியணும் அப்படிங்கிற லட்சியம் கொடுக்கப்பட்டுடுச்சு. பின்னர் பதிலளிக்கணும். மற்றும் ஒரு கேள்வியும் கொடுக்கறாங்க. உங்களுடைய வீட்டு பாடம் நடைபெற்று கொண்டிருக்குது. அதுல விசேஷ கவனத்தை ஏற்படுத்துறாங்க. நடைபெற்றது நாடகத்தின் அனுசாரமே நடைபெற்றது. சாக்கார ரூபத்தில் இருந்தவரை அவ்யக்தமானவராக ஏன் ஆக்கினார்? இதற்கும் சில ஆழமான ரகசியம் இருக்கு. இதன் ஆழத்தில் செல்லணும். கடலினுடைய அலைகளில் குளிக்காமல் கடலின் ஆழத்தில் செல்லணும். பின்பு என்ன ரத்தினங்கள் கிடைக்கின்றனவோ அவற்றை எடுத்து வரணும். இதனுடைய ஆழமான ரகசியம் நாடகத்தில் என்ன பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்கணும். இதுல ஏதோ ஆழ்ந்த ரகசியம் இருக்கு. ரகசியம் அல்லாமல் எந்த ஒரு செயலும் நடைபெற இயலாது. நல்லது, இப்பொழுது நேரமாகிவிட்டது. நன்றி. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.